சில பேருக்கு பாத்தீங்கன்னா மேல ஃப்ரண்ட் பல்லு கலர் மாறி இருக்கும். ஒரு பல்லு மட்டும் எல்லோஷா இருக்கலாம், இல்ல ப்ரௌனிஷா இருக்கலாம். பட் அவங்களுக்கு எந்த பெயினே இல்லாதனால அப்படியே விட்டுடுவாங்க. இந்த ப்ரௌனிஷ் சேஞ்ச் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இயர்ஸ் முன்னாடி, அதாவது ஃபியூ இயர்ஸ் முன்னாடியும் இருக்கலாம், இல்ல ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியும் இருக்கலாம், அடிபட்டிருக்கலாம். அடினா நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா அடிபடணும்னு கூட இல்லை. நம்ம ஜென்ரலா ஒரு செவுத்துல இடிச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன அடிபட்டா கூட பல்லுக்குள்ள பல்ப்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது அந்த பல்லுக்கான நரம்பு, பிளட் சப்ளை அண்ட் நர்வ் சப்ளை தான் அந்த பல்ப்ல இருக்கு. ஸோ அந்த அடிப்படும் போது, சடனா அடிப்படும் போது அந்த நர்வ் சப்ளை அண்ட் பிளட் சப்ளை கட் ஆகி அந்த பல்லு டெட் டூத் ஆயிடுது. இதுதான் நான் வைட்டல் டூத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் வைட்டல் டூத் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் எல்லோயிஷ் ஒயிட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப எல்லோயிஷா, இல்ல ப்ரௌனிஷ், இல்ல பிளாக்கிஷா கூட மாறும். சிம்டம்ஸே, அதாவது பெயின் எந்த சிம்டம்ஸுமே இல்லாம பின்னாடி ஒரு சிஸ்ட் மாதிரி நீர் கட்டி இருக்கலாம், அந்த ரூட்டோட டிப்ல நீர் கட்டி இருக்கலாம், இல்ல சீழ் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஷா பிளாக்கிஷா மாறி இருந்தா நீங்க ஒரு டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி பின்னாடி சீழ் கட்டுற ப்ராப்ளம்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.